ஹே ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவை காமிக்கிறாங்க. ஒரு பெயிண்டிங்லாம் ரெடி பண்ணி அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு தான் அங்கே வந்துட்டு காமிக்கிறதுக்காக கொண்டு போயிட்டுருக்கா. அங்கே உள்ளே போய் வச்சதுமே ஜியாங் அவளை அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, இன்னத்தில் நீ என்னங்க பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதோ, இந்த பெயிண்டிங்கை தான் வைக்க வந்தேன். சரி, நீ என்னங்க பண்ண, பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போகிறேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தா அங்கே ஜியான் சைட்டு அங்கே ஒரு பொண்ணு இறங்கி வந்துச்சுக்கா. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு, இவன் நீங்கள் பண்ணிட்டுருக்கா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான் இங்கே வந்து ஸ்டே பண்ண வச்சிருக்கேன்னு சொன்னதும், இது நம்மளோட வெட்டிங் ஹவுஸ், இது எப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்டே பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, சின்ன சின்ன விஷயங்களுக்கு எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், ஓ உனக்கு இது சின்ன விஷயமானு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே உடனே அவள் ட்ராமா பண்ணுறா. என்னால் வந்துட்டு உங்களுக்குள்ள எதுக்குப்பா பிரச்சனை, பேசாமல் நான் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னதும் அவள் உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ இப்போ வெளியே போனேன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு நீ எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை வந்து பனிஷ் பண்ண மாட்டாங்களா, பேசாமல் நீ மேலே போ நான் பேசிக்கிறேன்னு சொன்னதும் அவளும் அப்பாவி மாதிரி மேலே போகிறா. நம்ம ஹீரோயின்ட்ட நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும், நான் என்ன புரிய அப்படின்ற செட் அவ கேட்குறா. அவன் கோவமாயிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறப்ப அந்த பெயிண்டிங் கீழே விழுந்து உடஞ்சி அந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாமே அங்கே அவள் காலையுமே குத்திடுது. அவன் எதையுமே கேர் பண்ணிக்கல. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதும், நான் ஏன் புரிஞ்சுக்கிறனோ, நீ பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு நீ இப்படியா பேசுகிறேன்னு சொன்னதும், இதெல்லாம் சின்ன விஷயம்னு சொன்னதுமே, ஓ உனக்கு வந்து இது சின்ன விஷயமா, உன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட நான் சேர்ந்து இருக்க விரும்பலை, நான் இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போனதுமே அந்த ஜியாங்க வந்துட்டு உடனே ட்ராமா பண்ணுறா. என்னால் உங்களுக்குள்ளே சண்டை வந்துடுச்சா, இப்படி வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சான்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் வந்துட்டு என்னை கண்டிப்பாக வந்துட்டு விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டா, அவள் கூடி சீக்கிரம் வந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஆனால் கோவமாயிட்டு கையில் போட்டிருக்க அந்த ரிங்கை தூக்கி அங்கே கலட்டி எரிஞ்சிட்டு போயிட்டுருக்கா. பிறகு அவளை பார்த்தா அவளோட வீடியோ வந்துட்டு அவள் யாரோடய சேர்ந்து ஒன்றா இருந்திருக்கா. அது எல்லாமே ஆன்லைனில் போஸ்ட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு, கண்டிப்பாக இதெல்லாம் அவளோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அங்கே வந்து வெட்டிங் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, இப்போ நீ என்னை மீட் பண்ண வைக்கிறலாம் இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டா. அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே நோஸ் ஆகிட்டு வேமா அங்கே வந்துட்டு அதை தான் சொல்லிட்டு அங்கே பிடிங்கிட்டு இருக்கா. ஏன்னா உங்கள் பாட்டி ஆசையாக பண்ணி கொடுத்தது போல் நீ வந்துட்டு எதுக்காக ஃபேக்காக வந்து என்னோட வீடியோவை போஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, நான் என்ன போஸ்ட் பண்ணேன், நான் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதும் அவள் கோவமாயிட்டு, நான் இதை கட் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ண போகிறா. அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினையுமே அங்கே அடிக்க போகிறப்ப நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு கையை பிடிச்சிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிவிடா. திரும்பவுமே அங்கே ஹிட் பண்ண போகிறப்ப வேகமாக வந்துட்டு அங்கே கையை பிடிச்சிக்கிறான். இப்போ வந்துட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன வேலை பண்ணியிருக்கா தெரியுமா, என்னோட ஃபேக்கான வீடியோ வந்துட்டு போட்டு விட்டு என்ன கேவலப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு அங்கே பொய்யா பேசினதுமே, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும், நீ வந்துட்டு உள்ளே போன அவன் சொல்லிட்டு இருக்கான். அவள் என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு, என் பாட்டி வந்துட்டு ஆசையாக ரெடி பண்ணி கொடுத்தா அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை கட் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னதும், ஒன்ன மாதிரி லேடிக்கெல்லாம் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் இவ கோவமாயிட்டு பின்னாடி போனதுமே இவன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். நீ தான் ஃபர்ஸ்ட் அவளை வந்துட்டு கோவப்படுத்தியிருக்க, ஒழுங்கா விலகியேறுன்னு சொன்னதும் ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷனாகி போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அவள் வந்துட்டு பண்ண தப்பு உனக்கு கண்ணுக்கு தெரியல, நீ வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸையுமே எடுத்துட்டு என் மூஞ்சில் முடிச்சிடாதான்னு சொன்னதுமே, நீ தான் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் திரும்ப கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போகிறா. அந்த பெயிண்டிங் எல்லாத்தையுமே அவள் கிழிச்சு எரிஞ்சு விட்டுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. என்னை பாட்டி ஆசையாக எல்லாமே பண்ணி கொடுத்தது போல். அப்போ அங்கே அவன் இப்படி வந்துட்டு ஜியா பண்ணுவான் நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னதும், வாயை மூடிட்டு நீ பேசாமல் இரு, உன் பேச்சை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை, என்னை தனியாக விடுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டு கத்திட்டு அங்கே அழுதுட்டு போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் இப்படிலாம் இவன் பண்ணுவான் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கவலையாயிட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அவள் இந்த காலில் அடிபட்டுருது. அப்போ அங்கே ஒரு பர்சன் கூடையோட வந்து நிற்கிறாங்க. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ சாங் தான். அவனை அங்கே பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏன்னா அது ஜியாங்கோட அங்கிள் தான் போல். அங்கே அங்கிள்னு சொல்லிட்டு அவள் கூப்பிடும்போது அவன் காலில் அடிபட்டுருக்கோமே வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது, நான் ஜியாங்கோட சேர்ந்து என்கேஜ்மெண்ட்டை வந்துட்டு கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இப்படி பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க ரொம்ப கோவப்படுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், யார் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, அது உன்னோட விருப்பம் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்து அவனை பிரேக்கப் பண்ண போகிறேன்னு சொன்னேன், பட் அதை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு நீ கேட்கவே இல்லையே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா. நாங்கள் அவங்க குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்துருக்கோம் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு, ஸோ நாங்கள் வந்துட்டு அதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு நிறைவேற்றணும்ல, அந்த வீட்டில் வந்துட்டு அவன் மட்டும் கிடையாது மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நானுமே இருக்கேன், இதுக்கப்புறம் நீ என் அங்கிள்னு கூப்பிடாதன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, என்ன நீங்கள் ஏதாச்சும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் என்ன காமெடி பண்ணிட்டுருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி தோணிட்டுருக்கா, நீ வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு மீட் பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு உன்னோட பதிலை சொல்லு, நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நல்லா யோசிச்சு நல்ல பதிலாக சொல்லு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு.
என்னோட தாத்தா அந்த நியூஸ் எல்லாமே அங்கே பார்த்துட்ருக்காரு. இப்படி வந்து ஜியாங் அவளை சீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அவள் மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அதை கேட்டுட்டு அங்கே தாத்தா இதெல்லாம் உண்மையாம்மா அவன் உன்னை சீட் பண்ணானான்னு சொன்னதும் ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறா, அதனால தான் நீ வேணான்னு சொல்லிட்டியான்னு சொன்னதுமே ஆமான்னு சொன்னதும் அந்த ஃபேமிலியில் நான் உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சதே நான் இல்லாத காலத்துக்கு பிறகு உன்னை நல்லா பார்க்குவாங்க தான். பட் வந்துட்டு ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஏன் அந்த ஃபேமிலியில் போய் உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லு அப்படின்ற செட் அவர் கேட்குறாரு. உனக்கு என்ன வேற பையனா கிடைக்காது அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்தில் அவன் மட்டும் கிடையாதே தாத்தா, அவர் எனக்கு வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நீ நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டுங்க சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீ சொல்கிறது கரெக்ட் தான், கண்டிப்பாக வந்துட்டு அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் உன்னை நல்லா கேர் பண்ணியுமே பார்த்துக்குவான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த மேரேஜை நினச்சி அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு வீட்டில் வந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. அவங்க அப்பா அங்கே ஜியாங்க பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. குடும்ப மானத்தையே வாங்கிட்டேன், நீ வேற ஒருத்தி கூட சேர்ந்து அஃபரில் இருந்துட்டுருக்க, உன்னால் என் மானமே கப்பலேறி போயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே திட்டாரு. அப்போ அங்கே வந்துட்டு இப்படி உங்கள் அங்கிள் சாங் வந்துட்டு உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னதும் அவனுமே அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே லிசாட்டை கால் பண்ணி நான் வீட்டை வந்துட்டு சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் எதுக்காக பண்ணி இப்படி வந்துட்டு முடிவெடுத்திருக்கேன்னு சொன்னதும் அவன் என்னை சீட் பண்ணிட்டான், அந்த வெட்டிங் ஹவுஸை தான் நான் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட பாட்டியோட திங்ஸையுமே கிழிச்சு என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்குமே ரொம்ப கோவமாயிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்றத சொல்கிறா. எல்லா விதத்துலேயும் அவங்கள பழி வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு ஹீரோயின் டாக்டரை போய் மீட் பண்ணதுமே உங்கள் தாத்தாவோட நிலைமை இன்னுமே நல்லா இல்லைம்மா, அவர் வந்து 2-3 மந்த்ஸில் இறந்து போயிடுவார், உங்கள் மனசை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப கவலையாயிடுச்சுக்கா, எங்கள் அம்மா இறந்த பிறகு எங்கள் அப்பா ஸ்டெப் மதர் அவங்க பிள்ளையுமே வச்சுட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காரு, எனக்கு அதுக்கப்புறம் அந்த பாசன்றது இந்த உலகத்தில் கிடைச்சதுன்னா அது என் தாத்தாட்ட மட்டும்தான், இப்போ அவருமே இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அந்த ஜியாங் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறேன், அங்கிள் என்னை பற்றி ரூமர்ஸ்லாம் வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்குது எல்லாமே போய் தான், நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன், நீங்கள் ஷார்ட்டை வேணாலும் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறான். அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு மேரேஜை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்க அப்பா வந்துட்டு ஒரு சரியான பணத்தாசை பிடிச்சவர், ஸோ கண்டிப்பாக வந்துட்டு காசை கொடுத்தா மேரேஜ் பண்ணி வச்சுருவாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு அப்படின்னா நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு உன் தேவைக்காக காசை கொடுத்து ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு கரெக்ட் பண்ணணும்னு நீ பார்த்துட்ருக்கியா, தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்காத, இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் ஏற்ற விட்டு நான் பார்த்துக்கிறேன், ஒழுங்காக வீட்டில் போய் உட்காருன்னு சொன்னதும் அவனுமே பயந்து போய் பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கால் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும் நீங்கள் வாங்கன்னு சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவனை அங்கே மீட் பண்ணிவிட்டு அவள் வந்துட்டு அங்கே இந்த மேரேஜை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேறு வழி ஏதாச்சும் இருக்கான்னு அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற சட்டி கேட்குறா. உன் விருப்பப்படி நீ வந்துட்டு இந்த மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணலாம், நீ மேரேஜும் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ என்னோட ஒய்ஃப் ஆகுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான் சொல்கிறான், ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம், என்னோட ஹஸ்பண்ட் ஆக போகிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஆஃபர்ஸோ வேறு ஏதாச்சும் பாசம் காமிக்கிறவங்களோ இருக்கக்கூடாது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு சிரிச்சிட்டு பட் எனக்கு அப்படி எதுவுமே கிடையாது, என்னோட ஒய்ஃபாக வரப்போறவ தான் எனக்கு எல்லாமே, கண்டிப்பாக நான் தொடர்ந்து வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவள் வந்துட்டு எப்படி வாழணும்னு ஆசைப்படுறாளோ அந்த மாதிரியே இருக்கலான்னு சொல்கிறான். அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே இங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம உடனே வேணாலும் போய் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறான். என்னோட ஐடியுமே இருக்குது, நம்ம இப்போ உடனே போகலாமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு ரொம்ப கிராண்டாலாம் வெட்டிங்லாம் தேவை கிடையாது, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் தாத்தாட்ட காமிக்கணும், அவர் நிம்மதியாக இருக்கணும், அதுக்காக நான் வந்துட்டு பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு உடனே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினோட சேர்ந்து அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறான். அப்போ அவளுக்கு ஒரு அழகான ஹேர் பின்மே அங்கே வந்துட்டு கிஃப்டாக கொடுத்துட்ருக்கான். பிறகு இந்த நியூஸ் எல்லாமே ரொம்ப வைரல் ஆனதுமே அவங்க அப்பாட்ட பார்த்தீங்களா அந்த ஆள் பண்ணியிருக்க வேலைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் வாயை மூடிட்டு பேசாமல் இரு, நீ எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்ட, அதுக்கப்புறம் உன்னோட அங்கிள் இது எல்லாத்தையுமே சமாளித்து குடும்ப மனத்தை காப்பாற்றுறானேன்னு சொல்லிட்டு நீ பாராட்டாமல் நீ வந்துட்டு வெட்டி வேலையாக பண்ணிகிட்ருக்க, உன்ன மாதிரி ஒரு அறிவுகட்ட முண்டத்தை போய் பெற்றதுக்கு நான் தான் வந்து முட்டிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அவங்க அம்மாவுமே நீ இதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காத, ஒழுங்காக வந்துட்டு பேச்சை கேட்டு மரியாதையை வாயை மூடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஜியாங்க்கு வந்துட்டு அந்த ஜியா கால் பண்ணிவிட்டு என்னோட அப்பா என்னை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு, ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு உடனே வான்னு சொன்னதும் அவனே அங்கே கிளம்பிட்டு இருக்கான். பிறகு 2 பேருமே மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வெளியே வந்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு தாத்தாவை போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. இப்போ தாத்தாட்ட அங்கே இந்த விஷயத்த சொன்னதுமே அவருக்குமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு, ஏன்னா அவர் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டார், அதே மாதிரி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே பாட்டியோட அந்த கல்லறையை போய் வந்துட்டு அவங்களுக்குமே வந்துட்டு ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது ஹீரோயினுக்கு அந்த இருட்டாக இருக்கிறத பார்த்துட்டு பயமாயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ எனக்குமே இருக்குன்னா
தான் பயந்தாப்பா, நீ வெயிட் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே லைட் எல்லாமே ஏற்பாடு பண்ணி அங்கே போட்டு விட்டுட்டு பாட்டியோட அங்கே கல்லறையில் போயிட்டு அவங்க வந்துட்டு ப்ரே பண்ணுறாங்க. இதை என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஹீரோ அங்கே வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினுமே கூட கூட்டிகிட்டு அங்கே குடும்ப வழக்கப்படி சில வந்துட்டு முறைகள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, அது போய் ஆகணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் தாத்தாக்கு ரொம்ப முடியல, என்னால் இப்போ வர முடியாதுன்னு சொல்லிட்டா. ஏன் தாத்தாவை தனியாக விட்டுட்டு போக, நம்ம அவரையுமே கூட்டிகிட்டு போகலாமேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்னோட வந்துட்டு பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு எனக்குமே சான்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாரு. பிறகு வந்துட்டு பேக்கிங் எல்லாமே அங்கே நம்ம ஹீரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். இல்லை நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு, நான் வந்துட்டு உனக்கு ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், மேரேஜ்க்கு முன்னாடியுமே உனக்கு என்ன தேவை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு அவங்க போய் நல்லா குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்துட்டுருக்கா. பார்த்தா வரும்போது அவள் ஸ்லிப்பாகி வெளியே போயிடுறா. இவன் வேமா வந்துட்டு பிடிச்சி காப்பாற்றிடுறான். பட் அங்கே வந்துட்டு 2 பேருமே க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ண போகிறாங்க. பட் அப்போ அங்கே கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணிடுறா லிசா, இப்படி ஜியாங்க்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த ஜியாவை மீட் பண்ண போகிறப்ப ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்களா, அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன், அவனை வந்துட்டு இன்றைக்கி ஒரு வழி பண்ணுறேன்னு சொன்னதும் நீ ஏதாச்சும் அப்படி பண்ணாத, நீயே போய் பிரச்சனையில் மாட்டிக்க போகிறேன்னு சொல்கிறா. பட் ஆனால் வந்துட்டு அவள் அதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிடுறா. அதை கேட்டுட்டு இவ ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு உடனே நம்ம ஹீரோட்ட நான் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னதும் நானுமே உன் கூட சேர்ந்து வரேன்னு சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்ட் அங்கே போயிட்டு பார்த்தா இங்கே பாருங்க இந்த அசிங்கத்தன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறா. இவன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை சீட் பண்ணிவிட்டு வேற ஒருத்தி கூட சேர்ந்து சுற்றி இப்போ ஆக்சிடென்ட் ஆகிப்போய் இங்கே கிடக்குறான்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தாங்க ரொம்ப கோவமாயிட்டு, நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணுற, முதல் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடும்போது இவ தான் அந்த மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. எதுக்காக இப்படி பிரச்சனைன்னு சொன்னதும் இப்படி எங்களை வந்து வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளைங்க வந்துட்டு தப்பான வழியில் போய்க்கூடாதுன்றதுக்காக தான் என் ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் சின்ன பிள்ளைங்களா எங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். நான் என்ன வேணும்னு நீங்களே கேளுங்கன்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கிள் ஆன்ட்டின்னு கூப்பிட்டதுமே அதை கேட்டுட்டாங்க போலீஸ்மே. இது வந்துட்டு ஃபேமிலி மேட்டர், இது ஒன்றும் பெருசு கிடையாது, நீங்கள் வந்துட்டு பார்த்து இருங்க அப்படின்ற சொன்னதும் என் ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணிட்டா, இதை பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். ஒழுங்காக வந்துட்டு பார்த்து இருந்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டு இருக்காரு. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்டிலே இருக்க விட மாட்டேன், வீட்டை விட்டு நீ தெருவில் தான் போய் பொறுக்கணும் அப்படின்ட்டு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. 3 பேருமே சேர்ந்தாங்க சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. சரிப்பா எப்படி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே காலையில் தான்ன்ற விஷயத்தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு டோஸ் பண்ணி குடிச்சிட்டு சரி ஓகே நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்க, நானுமே போயிட்டு வரேன், கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அவள் போகிறா. பிறகு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம எங்கே தூங்க வச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வரும்போது அவளுக்காக ஏகப்பட்ட அவங்க வந்துட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கான். இவ்வளோ சாப்பாடான்னு சொன்னதும் உனக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அதை வந்துட்டு நீ சாப்பிடு, பிடிக்காத விட்டு அப்படின்றத அவன் சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. உனக்கு பெயிண்டிங் பண்ணுறதை தவிர உனக்கு இன்னுமே நிறைய விஷயங்கள் பிடிக்குமாமே, வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டடி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். என் தாத்தா வந்துட்டு எனக்கு பிடிச்சங்க விஷயங்கள் எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லிட்டாரு போலையேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டேக்கா. இப்போ என்னோட தாத்தாவையும் வீட்டில் வந்துட்டு இருக்க அவங்களையுமே மீட் பண்ணுறதுக்கு நீ வரையான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டதும் கண்டிப்பாக அப்படின்றத சொன்னதுமே அங்கே பெயிண்டிங் எல்லாமே வச்சிருக்கா. இது கிஃப்ட் கொடுக்குறதுக்கு நல்லா இருக்குமான்னு சொன்னதும் பர்ஃபெக்ட் அப்படின்றதாவே சொல்கிறான். 2 பேருமே சேர்ந்து அதை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா. அங்கே வந்துட்டு அவள் ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. ஹீரோ வேமா அங்கே வந்துட்டு பிடிச்சி காப்பாற்றிடுறான். பிறகு அங்கே அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே பார்த்தா ஆல்ரெடி அங்கே வந்துட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரு கூடமே சேர்ந்து அங்கே சந்தோஷமாக அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்குமே அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம வெட்டிங் கார்டு வந்துட்டு கிராண்டாக வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேசினதுமே இதில் வந்துட்டு நான் ரொம்பவே எக்ஸ்பர்ட், நான் இதெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் கண்டிப்பாக நீயே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு பார்த்தா ஹீரோவோட அம்மா அவளங்க மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. குடும்பத்தோட ஜுவல்லரி எல்லாமே கொண்டு வந்து கொடுத்ததுமே எனக்கு எதுக்கு ஆன்ட்டி இதெல்லாமேன்னு சொல்லி கேட்டதும் என்னம்மா பேசிகிட்டு இருக்க, இந்த வீட்டோட மருமகள் ஆகிட்டா, அப்போ உனக்கு தானே இது எல்லாமே அப்படின்றத சொன்னதும் அதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க இதுக்கப்புறம் நீ ஆன்ட்டின்னு கூப்பிடாத அம்மான்னு கூப்பிடு ஓகேவான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அம்மான்னு கூப்பிட்டுருக்கா. அந்த ஜுவல்லரிஸையுமே வாங்கிக்கிறா. அவங்க கிளம்புனதும் நம்ம ஹீரோ வந்ததுமே இப்படி நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் இது எனக்கு வேணாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொன்னதுமே என்னோட அம்மா உனக்கு கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நான் போய் ரிட்டர்ன் வாங்க முடியும், இது எல்லாமே உனக்கு தான், நீயே வச்சுக்கோ அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. பிறகு அவங்க வந்து நெக்ஸ்ட் மார்னிங் தூங்கி எதிர்க்கும் போது ஒரு ஃப்ளாரை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான்.
ஹீரோயின் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொன்னதுமே, பட் என்னோட ஒய்ஃப விட ஒண்ணும் அது பியூட்டிஃபுல் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவட்ட அங்க ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க ஆஃபீஸ் கூட்டிட்டு போறாங்க. அங்க அசிஸ்டன்ட் வந்து ஒரு ரூம் காமிச்சதுமே நம்ம ஹீரோயின் அது ரொம்பவே பிடிச்சு போயிட்டு நம்ம ஹீரோக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க பெயிண்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. அவனோட தான். பட் அவன் அங்க வந்ததுமே அந்த பெயிண்டிங்கை பார்க்க விடாம அவன் வந்துட்டு மறைச்சிடுறா. அதை வந்துட்டு கிஃப்டா கொடுப்போன்னு சொல்லிட்டு அப்போ அங்க நம்ம ஹீரோ உன் கையில் அடிபட்டுருக்குல்ல தான் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கையெல்லாமே வாஷ் பண்ணி விட்டதுமே அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுதும் உன்னை விட உன்னை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவள் அங்கே வந்துட்டு கிளாஸ்க்கு அங்கே ட்ராப் பண்ண போகும்போது ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணதுமே அவளுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே பார்த்தா அந்த ஜியா நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே சண்டை இழுக்கிறதுக்காக வந்திருக்கா. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு அவள் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கார்ட்ஸை வச்சு அவளை அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கால் பண்ணி உங்கள் பொண்ணு என்னோட லைஃப்பில் வந்துட்டு ஏகப்பட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா. என் ஒய்ஃப்க்கு இதுக்கப்புறம் அவள் தொந்தரவு பண்ணானா கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சீட்டு ரொம்பவே கோவப்பட்டுருக்கேன். ஒன்று நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் இல்லை நான் ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும் அவர் அங்கே சாரி சொல்லிட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு அங்கே வீட்டில் பார்த்தா அங்கே ஒர்க் பண்ணுற லேடிஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை பற்றி தப்பா. ஆல்ரெடி வந்துட்டு அவள் ஜியாங்க தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தா. பட் பார்த்தா திடீர்னு நாங்கள் சாங்கை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. பட் ஃபோட்டோவை பார்த்தா உள்ளே பார்த்தியா அவரோட ஃபோட்டோவை ட்ரா பண்ணி வச்சிருக்கா. ஆரம்பத்துலேருந்தே அப்போ இவர் கூட தான் சேர்ந்து அவளுக்கு அஃபர் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி மோசமாக பேசினதுமே ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு கோவம் ஆகிட்டாங்க அசிஸ்டண்ட்டை. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இங்கே வந்துட்டு வேலைக்கே தேவை கிடையாது, எல்லாத்தையும் ஃபயர் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். தன்னோட ஒய்ஃப்க்கு எதுவுமே வந்து யாரும் பேசக்கூடாதுன்றதுல அவன் உறுதியாக இருக்கான். ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு தாத்தாவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. அங்கே டேனிக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. தாத்தாவுமே உன்னை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், உள்ளே போங்கன்னு சொன்னதுமே தாத்தா பார்த்தா உள்ள உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நான் குடி சீக்கிரம் செத்து போயிடுவேன், செத்த பிறகு என்னோட பேத்தியை நீங்கள் எல்லாரும் தான்ப்பா நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு கஷ்டமாயிட்டு இதில் அழுக வேண்டிய விஷயம் என்ன இருக்குது, உனக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக எப்பயுமே நான் இருக்கேன், தாத்தாக்கு எதுவும் ஆகாது, நீ இப்போ வந்துட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாயிரு, எதை பற்றியும் கவலைப்படாது அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணிட்டு என்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்ற சைட் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. எல்லாரும் கூடயுமே சேர்ந்து அவள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ணிடுறான். அவளை வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட பிரதர் தான் அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக வர்றான். ஆனால் அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ வந்துட்டு விட்டு நான் பார்த்துக்க என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே கோட்டெல்லாமே போத்திட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப வெளியே குளிர் அடிச்சிட்ருக்கு, நீ என்ன வந்துட்டு கோட் கூட போடலையா அப்படின்றத சொன்னதும் கோட்டு தான் நீ போட்டிருக்கே அப்புறம் எப்படி நான் போட்டுக்குவேன்னு சொன்னதுமே உண்மையிலேயே நீ எவ்வளோ பெரிய நல்ல பையன் தெரியுமா, நான் வந்துட்டு உன்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே இன்றைக்கி அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறேன், எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டேக்கா. அவன் தூக்கிட்டு போய் வந்துட்டு நீ பேசாமல் படுத்து ரெஸ்டட்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் விடவே மாட்டா, ரொம்ப புகழ்ந்து தள்ளுறா. ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நீ வந்துட்டு படுத்து ரெஸ்ட் எடு, இதெல்லாம் வந்துட்டு தப்பு அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை தான் மீட் பண்ணிகிட்டு இருக்கான். உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா கேர் பண்ணி உன்னை பார்த்துட்ருக்காருப்பா, நான் வந்து ஹாஸ்பிட்டல்லே அவரை பார்த்துட்டேன், எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு அது ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே எனக்குமே அதனால தான் அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அதை பற்றி அவள் யோசிச்சுட்டு இருக்க போது அங்கே ஜியாங் வந்துட்டு வேமா ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நீ வந்துட்டு தப்பான நியூஸை பரப்பி விட்டு எல்லாரோட வாழ்க்கையுமே கெடுத்து விட்டுட்ட, நான் வந்துட்டு உனக்கு என்ன வந்துட்டு பாவம் பண்ணேன்னு இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ என்னோட அங்கிளை வேற போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு எதுக்காகப்பா இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க, அதான் அந்த ஜியாவை வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கே, பேசாமல் நீ அவளை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு ஏன் அவளை வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ளணும், நான் அவளை இப்போ வரைக்கும் டச்சே பண்ணது கிடையாது, அவள் தான் வந்துட்டு என்ன தேவையில்லாமல் வந்துட்டு வலையில் விழுக வச்சுட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு கோவம் ஆயிட்டு மரியாதை நீ வாய முடிட்டு பேசாம இரு, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு அடுத்தவங்க மேலே பழிய போடுவியா, நீ சீட் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து சுத்தம் போது வந்துட்டு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்துட்டு எதுக்காக என்ன விட்டுட்டு என்னோட அங்கிளை போய் மேரேஜ் பண்ண, என்னை விட வந்து அவர் எந்த விதத்தில் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு உனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டாங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். நான் வந்துட்டு உன்னை திரும்ப என் வழிக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ண அவரை நீ விடுறதுக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. உன்னை விட அவர் ரொம்பவே நல்ல மனுஷன், அதனால தான் நான் அவரை சூஸ் பண்ணேன், நீ வந்துட்டு அவரை பற்றி பேசிட்டு இருந்தேன்னா உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான்.
இந்த மாதிரிலாம் பேசுகிறத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் உனக்கு என்னோட பதில் தானே வேணும், நீ வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பாக வந்துட்டு நாளைக்கு உனக்கு வந்துட்டு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டா. ஆனால் அவள் அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோக்கு அதை சென்ட் பண்ணி விட்டதுமே நெக்ஸ்ட் டே வந்துட்டு அங்கே கால் பண்ணி வேற பேசிகிட்டு இருக்கா. நான் ஆடியோ அனுப்பிட்டேனே, அதை நீங்கள் கேட்டிங்களான்னு சொன்னதும் நான் கேட்டேன், நீ வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் வந்துட்டு எனக்கு எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும், நீ என்னோட ஒய்ஃப், நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னோட கடமைன்னு சொன்னதும், பட் வந்துட்டு இந்த டைம் வந்து என்னோட பழிவாங்குதலை நானே பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்காக வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுமா, என்னை வந்துட்டு நீங்கள் தனியாக வச்சுங்க, நான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், சரி ஓகே நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணு, நான் உனக்கு எப்பயுமே பக்கபலமாக இருப்பேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்னோட பாட்டி கொடுத்த எல்லாத்தையுமே நீ வந்துட்டு கிழிச்சு போட வச்சு அவளை வச்சு இன்சல்ட் பண்ண, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவள் உடனே அங்கே நம்ம ஜியாங் தான் கால் பண்ணிட்டு வர வச்சிருக்கா. நம்ம போய் அந்த ஜியாவோட வீட்டில் பேசலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏதோ பிளான் பண்ணிட்டா போல். ஸோ அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நான் வந்துட்டு இவங்களோட மேரேஜை பற்றி தான் பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஜியாவோட ரூமை போய் நாக் பண்ணதுமே அவளுமே அங்கே ஓப்பன் பண்ணுறா. நான் அவங்க மேரேஜை பற்றி தான் பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறா. பார்த்தா அவங்க வந்துட்டு இப்போ உன்னோட அந்த வருங்கால ஹஸ்பண்ட்டை நீ பேசுகிறதெல்லாம் போய் பேசி கூட்டிகிட்டு வான்னு சொன்னதுமே அவங்க அங்கேருந்து போகும்போது அவங்க அம்மாவோட ட்ரெஸ் எல்லாத்துலேயுமே அங்கே வந்துட்டு ஆயில் எல்லாமே போட்டு வச்சாங்க. வந்துட்டு வேணுக்குனே வந்துட்டு தீ எல்லாமே கொளுத்தி பக்கத்தில் வச்சு விட்ருக்கா. வந்துட்டு நீ எல்லாமே பிளான் பண்ணி எனக்கு பண்ணிட்டுருக்கன்னு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு கோவமாயிட்டு அதை எல்லாத்தையுமே பிடிச்சிங்க தள்ளும் போது ஃபுல்லாமே ட்ரெஸ்ஸில் வந்துட்டு தீ பிடிச்சி எரிஞ்சு போயிடுது. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு வந்துட்டு பழி வாங்குறதுக்காக பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. வேகமாக பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க அப்பா அங்கே வந்துட்டு கோப்பிட்டு அவங்க அம்மா எல்லாருமே திட்டாங்க. பட் அவள் வந்துட்டு இதெல்லாம் நான் பண்ண கிடையாது, இந்த ஷாவு தான் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆல்ரெடி வந்துட்டு அங்கே ஜியாங் வந்துட்டு எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டான் போல், எந்த ஃபுட்டேஜுமே கிடைக்கல. ஸோ ஜியா தான் இப்படி வேலை பண்ணிட்டுருக்கா, வேணுக்குனே பழி வாங்குறதுக்காகன்னு சொல்லிட்டு போட்டு அங்கே அடித்து இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ரூமில் கொண்டு போய் அடைச்சி வைங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவங்கக்கிட்ட உங்கள் பொண்ணு வந்துட்டு என் பாட்டியோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நாசமாக்கி அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போனா, அதுக்காக தான் இந்த தண்டனைன்னு சொன்னதும் மிஸ்டர் சாங்க்கு வந்துட்டு தெரியுமா அவங்க ஒய்ஃப் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவே அங்கே வந்துடுறான். அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அந்த ஆளுக்கு பயம் ஆயிட்டாங்க. சாரி கேட்குறாரு நம்ம ஹீரோயின். இதுக்கு முன்னாடி என்கிட்ட நீங்கள் சாரியுமே கேட்கல, உங்கள் பொண்ணு பண்ண தப்புக்கு அவளை வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலை, பட் என் ஹஸ்பண்டை பார்த்ததும் உங்களுக்கு அப்படி தோணுதோன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அங்கே வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டாங்க. சாரி கேட்டுட்ருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே வெளியே வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்துட்டு என்னோடய ரிவெஞ்சை வந்துட்டு பக்காவாக எடுப்பேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப இப்போ தான் ஹாப்பி, என் பாட்டியுமே ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டா. அதை கேட்டுகிட்டே ஹீரோ நான் கொஞ்சம் வேகமாக வந்திருந்தேன்னா எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கலாம்ல, எல்லாத்தையுமே சரியாக பார்க்க முடியாமல் போயிடுச்சு, என் ஒய்ஃப் வந்துட்டு எவ்வளோ திறமைசாலின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஜியாங் வந்துடுறான். அங்கிள் நீங்கள் தான் வந்துட்டு ஷாவை எனக்காக வந்து அனுப்பி விட்டீங்களா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதும் மரியாதையோட ஆன்ட்டின்னு சொல்லிட்டு பேசுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நான் இன்னும் உண்மையிலேயே மேரேஜ் பண்ணிக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்புறம் உன்னை இப்படியே விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் வாய முடிட்டு பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உங்களை நான் டச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் டச் என்ன நீ என்னை கிஸ்ஸே பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவ்வளோ அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங்ஸ்லாம் அங்கே வந்து எல்லாருமே பார்க்க வந்துட்டுருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அவங்களோட டீச்சரோடது வந்து பிரேக் ஆயிடுச்சு போல், அதை வந்துட்டு மீட் பண்ணி அங்கே சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கா. பட் நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு நடந்து எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்டுட்ருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவருக்கு கோவமே வரல, அங்கே சந்தோஷமாக தான் இருக்குது. ஸ்டூடெண்ட் நல்லா இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஸோ வந்துட்டு அங்கே பத்திரிக்கையுமே கொடுத்துட்டு மேரேஜுக்கு இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க. அதை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து நல்லா வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படியே நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்லா வந்துட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரோட லைஃப்மே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்துட்டு கனவுல கூட நினச்சி பார்க்கலப்பா எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு கிடைப்பான்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு நினச்சதை விட வந்துட்டு பர்ஃபெக்டான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப அங்கே சந்தோஷப்பட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே நீ என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். 2 பேருமே சேர்ந்து இப்படியே ஸ்மூத்தாக லைஃப் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் சிங்கிங்லாம் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் அப்படியே தூங்க ஆரம்பிச்சதுமே அவன் ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு இப்போ மேரேஜ் ஆக போகுது, உன்னோட பேரண்ட்ஸை போய் நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே என்னோட அப்பா வந்துட்டு சரியில்லை, பட் இருந்தாலுமே நீ சொல்கிற அதுக்காக நம்ம போகலான்னு நம்ம சொல்கிறா.
பிறகு நம்ம ஹீரோக்காக அவங்க வந்து குடும்பத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஸ்டெப் மதர், அவங்க சிஸ்டர் எல்லாமே இருக்காங்க. பட் அவங்க ஃபார்மாலிட்டிக்காக வந்துட்டு சும்மா ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோக்காக தான் வந்துட்டு அங்கே போயிருக்கா. அவங்கள வந்துட்டு மேரேஜுக்காக இன்வைட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு வரும்போது அவங்க அப்பா பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி அங்கே வந்துட்டு பேசுகிறாரு. நம்ம ஹீரோ எனக்கு தெரியலையா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஹீரோட்ட சொல்கிறா, காசுக்காக வந்துட்டு என்னை ஒரு டைம் வந்து ஒரு பர்சன்ட்டாக அவர் சேல்ஸுமே பண்ண பார்த்தாரு. பட் நான் எப்படி எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜியாங்கை நான் மீட் பண்ணேன். அவன் வந்துட்டு ரொம்ப என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். எனக்கு ரொம்ப வந்துட்டு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நினச்சேன், சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அவனுமே வந்துட்டு மாறிட்டான்னு சொல்லிட்டு அவன் நடந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு எங்கே ரொம்ப கவலையாயிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே கவலையாயிடுறா. நீ வந்துட்டு கவலைப்படாத, இதுக்கப்புறம் வந்துட்டு உன் லைஃப்பில் வந்துட்டு எப்பயுமே ஹாப்பியை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது, நான் நல்லபடியாக உன்னை பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு 2 பேருமே சேர்ந்து நல்லா போய் அங்கே ஃபுட் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ ஷூட் எல்லாமே அங்கே வந்துட்டு போய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃபைனலாக அவன்கிட்ட அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் உண்மையிலே உங்களை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு அவன் கூட சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ரொம்ப சூப்பராக கிராண்டாக அங்கே வெட்டிங்குமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுது. தாத்தாவுமே அந்த வெட்டிங் வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவருக்காக தான் இந்த மேரேஜை அவள் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அதே மாதிரி அங்கே சூப்பரான வெட்டிங்குமே அங்கே பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டு சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே வேற ஒரு பர்சனை போய் வந்துட்டு மேரேஜ் பண்ணி எந்த ஒரு தப்புமே பண்ணலை. அவள் லைஃப்க்கு வந்துட்டு யார் வந்துட்டு பர்ஃபெக்டாக தேவையோ அதே ஒரு பர்சன் தான் அங்கே கிடச்சிருக்காங்க. அவனுமே தன்னோட ஒய்ஃபை வந்துட்டு எப்படி வந்து கேர் பண்ணி வந்துட்டு பாசமாக பார்த்துக்கணுமோ அதே மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.